அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா. உலகத்தில படைக்கப்பட்ட அத்தனை சமுதாயத்தினருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சோதனையாக தந்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, ஓ ஃபித்னத்து உம்மதி, என்னுடைய சமுதாயத்திற்கு சோதனையாக அல்லாஹ் தந்திருப்பது அல் மால், பொருளாதாரம், பணம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு காலத்தை குறிப்பிட்டு ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 2083வது இலக்கத்தில், லயஅதியன்ன அலன்னாசி ஸமான், மக்களிடையே ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்பேற்பட்டது என்றால், லா யுபாலில் மர்உ பிமா அகத மினல் மால். அந்த காலம் எப்பேற்பட்டது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் அளிக்கிறார்கள். ஒருவர் சம்பாதிக்கக்கூடிய விதம் என்ன, இந்த பொருளாதாரம் எனக்கு எப்படி கிடைத்தது. மக்களிடையே ஒரு காலம் வரும், பொருளாதாரத்தை சம்பாதிப்பார், ஆனால் எப்படி சம்பாதித்தார் என்பதை பொருட்படுத்தவே மாட்டார். இதை பற்றி எல்லாம் அக்கறை, கவலை, கவனம் எதுவும் அவருக்கு இருக்காது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அமினல் ஹலால், இது அல்லாஹ் எனக்கு அனுமதிக்கப்பட்ட வழியில் தான் எனக்கு கிடைத்ததா. அமினல் ஹராம், அல்லாஹ் தடை செய்தவற்ற விஷயங்கள் இருந்து, வியாபாரத்தில் இருந்து, பிறரை மோசடி செய்து, பிறரை ஏமாற்றி, பிறருடைய மனங்களை புண்படுத்தி சம்பாதித்தேனா என்பதை அவர் பொருட்படுத்தவே மாட்டார். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம், மற்ற சமுதாயத்தை விடுங்க, ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் பெரிதாக எதிர்பார்க்கக்கூடிய அம்சம் பொருளாதாரத்தை மட்டும்தான். அடிமட்டத்தில் இருக்கிறவனை விட, மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவனை விட மிக மோசமான பொருளாதாரத்தினுடைய மோகம் இந்த சமுதாயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது. எங்கே அமர்ந்தாலும் பணம் பற்றிய பேச்சுக்கள், எங்கே போனாலும் பணத்தை குறிக்கோளாக வைத்து வியாபாரம், பணத்தை அடிப்படையாக வைத்து நட்பு, பணத்தை குறிக்கோளாக வைத்து உலக வாழ்க்கை, இதுல மட்டும்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட காலத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கே குறிப்பிட்டு சொல்லிவிட்டார்கள், முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். ஏன் செஞ்சாங்க? அல்லாஹ்வை நம்பியவர்கள், மறுமையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கான எச்சரிக்கை. எப்ப நீ மறுமையை சார்ந்து இருக்கிற, அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிற, அந்த சந்திப்பை உண்மையானவனாக நீ இருந்தால் இந்த எச்சரிக்கை நீ எடுத்துக்கொள். உங்கள்கிட்ட ஒரு காலம் வரும், எதை பற்றியும் யோசிக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், தன்னுடைய சுய மரியாதை கூட பணம் வேணும். திட்டுறியா, திட்டிக்கொள். காரியா, குப்பித்து விடு, அதை தொடைத்து விட்டு எனக்குரிய லாபம் என்ன, ஏன் பைசா எங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய அலட்சியம் இல்லையா? ஆனா பொருளாதாரத்தை வைத்து ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமாக ஆக்க முடியுமா? யாராலும் எப்பேற்பட்ட கோடிகளை சம்பாதிக்க கூடியவனாக இருந்தாலும் நிமிடங்களில், ஒரு மணி நேரத்தில், ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு வருடத்தில், ஒரு மாதத்தில் சம்பாதிக்க கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஃபுட்பால் பிளேயர், விளையாட்டை அடிப்படையாக வைத்து விளையாடக்கூடிய வீரர்கள், அவர்களுடைய சம்பளத்தை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்றால் அப்படியே தலை சுற்றி மயக்கம் ஏற்பட்டுவிடும். ஒரு செகண்டுக்கு இத்தனை லட்சம், ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு கோடி. அப்பேற்பட்ட ஒரு வீரனுடைய மரணம் சமீப 2 நாட்கள் முன்பாக நடந்தது. கார் விபத்தில் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர், பல மில்லியன் கணக்கை வருடத்திற்கு சம்பாதிக்கக்கூடியவர், எல்லாம் முடிந்தது மௌத்தோடு.